வணக்கம் சார். தமிழகத்தில் தொடர்ந்து 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த உங்கள் பார்வை என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம்மா. இது தமிழகத்துல கடந்த பல ஆண்டுகளாகவே பல்வேறு பிரச்சனை தொடர்பாக இந்த இடி ரெய்டு எல்லாம் நடக்குது. இப்போ மதுபானம் தொடர்பான விஷயத்துல இடி ரெய்டு நடக்குது, 3 நாள் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்பர் 1, ஏன்னா மதுபானத்தின் மூலமா கிட்டத்தட்ட 48,000 50,000 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது அதிகாரபூர்வமா சொல்லப்படுகிற வருவாய். உண்மையான மதுபானத்தின் மூலமா கிடைக்க வேண்டிய வருவாய் இதை விட பல மடங்கு கூடுதல், கிட்டத்தட்ட 60-70 கோடி இருக்கு, 70,000 கோடி இருக்கலாம்னு சொல்றாங்க. நமக்கு யூகம் தான். அப்ப மீதி பணம் இங்க போகுது, டைவர்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இடி பண பரிவர்த்தனை முறைகேடுகள் குறித்து ஆராயத்துக்காக பண்ணியிருக்காங்க. இதுவரையில் அவங்க கிட்ட இந்த அதிகாரபூர்வமா எந்த அறிவிப்பு இல்லாட்ட கூட தமிழ்நாட்டு ஒரு அரசாங்க சார்பான ஒரு நிறுவனத்தில் மத்திய அரசாங்கத்தின் ஒரு ஏஜென்சி ரெய்டு பண்றாங்க, சோதனை இடுறாங்கன்னா மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. இப்படி ஒரு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதே தமிழக அரசு திமுக கட்சி கடந்த முறை தலைமைச் செயலர் வீட்டுல ரெய்டு போது விமர்சனம் பண்ணாங்க. இது அவமானம், வெட்கக்கேடுன்னு சொன்னாங்க. இப்ப இத பத்தி அவங்க ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றது இல்ல. அப்ப கண்டனம் தெரிவிக்காம வாய்மூடி இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மௌனமா இருந்தாங்கன்னா அதுக்கு கமுக்க இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களோட கூட்டணி கட்சிகளோ எதிர்கட்சிகளோ கூட இது தொடர்பா எந்த கருத்து தெரிவிக்காது. வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சார். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தின பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகஞ்சி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.